வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரவீன் ராஜ், குமரன் மெடிக்கல் சென்டர் கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட். நம்ம இன்னைக்கு மலேரியா அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம்னா, அது ஒரு வெக்டார் பார்ன் டிசீஸுங்க. கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். அது மெயினாக இந்த அனஃபிலஸ் அப்படிங்கிற ஒரு கொசு மூலமாக பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் தான் வந்து இந்த மலேரியாவை காஸ் பண்ணுது. இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் ஒரு அனஃபிலஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ பைட்னால உங்கள் உடம்புல வந்துச்சுன்னா அது காய்ச்சல், தலைவலி, வாந்தி, வயிறு வலி போன்ற உடல் உபாயங்களை காஸ் பண்ணும். அது ஒன்ஸ் உள்ள அந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் உள்ள போனதுக்கப்புறம் அது ரத்தத்தில் இருக்கிற சிவப்பு அணுக்கள்லையோ இல்லை லிவர்லையோ போய் சில வேரியன்ட் வந்து அங்கேயே தங்கி இருந்து பிற்காலத்தில் உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும். சிலது இந்த ஆர்பிசி அப்படிங்கிற ரத்த அணுக்களை லைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த காய்ச்சல் வகையான தொந்தரவை ஏற்படுத்தும். இது ஒன்ஸ் இங்கே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ரேபிட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மூலமாகவோ இல்லை வேற மாலிகுலர் மெத்தட்ஸ் மூலமாக நாம் அதை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இட் வில் கெட் பெட்டர். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த சீசன் ஆர் இந்த காலகட்டத்தில் மலேரியா இஸ் ஆன் த டிக்ரீசிங் ட்ரெண்ட்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு இருக்க ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் குளோரோக்வின் மூலமாகவோ இல்லை ஆர்டிமிசின் பேஸ்ட் தெரப்பீஸ் மூலமாக ட்ரீட் பண்ணுறதுனால we have been able to control malaria. பட் இதோட ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்துட்டா டு அவாய்ட் த மஸ்கிட்டோ பைட்ஸ் அதுதான் மேஜராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல நீர்கள் தேங்காமல் இது மஸ்கிட்டோஸ் ப்ரீட் ஆகாமல் தடுக்கிறது மூலமாக இந்த மலேரியாவை நாம் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்க முடியும். அது போக இன்கேஸ் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் வெரி சிவியராக ஆச்சுன்னா யூரின் சம்டைம்ஸ் பிளாக்காக போகும், பேசுறதுல தடுமாற்றங்களாக இருந்துச்சுன்னா அது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அப்படிங்கிற வேரியண்ட்ல இதாகுங்க. அதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணால் இட் இஸ் அ ரெக்கவரபிள் டிசீஸ் அண்ட் ஆல்சோ ப்ரிவென்டபிள் ஒன் பை ப்ரிவென்டிங் மஸ்கிட்டோ பைட்ஸ். தேங்க்யூ.